பல்வேறு கட்சியிலிருந்து நம்மளுடைய கட்சிக்கு வராங்க. அந்த நண்பர்களை எல்லாம் நாம் மதிக்க வேண்டும், அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களோடு நாமளும் நம்மளோடு அவர்களும் செயல்பட வேண்டும். ஆனால் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் தளபதி சொல்வதெல்லாம் முதலில் யார் அன்று முதல் இன்று வரை கொடி கட்டிக்கீர்கள் சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டின தொண்டனுக்கு தான் பதவி வழங்கப்படும் என்றுதான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். யார் உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவி, உழைக்காதவர்கள் யாருக்கும் கட்சியில் பதவி கொடுக்கப்பட மாட்டாது என்பதை நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும். அதனால நீங்க எல்லாரும் நீங்க மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த செயல்பாடுகள் அந்த 26 நம்மளுடைய தளபதியை அந்த இடத்தில் நாம் அமர வைக்க வேண்டும். அதற்கு கடினமாக நாம் உழைக்க வேண்டும். அது எக்காரணத்தை கொண்டு உங்களுக்குள்ள எந்த ஒரு சின்ன மனசுல ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் நீங்கள் தளபதியுடைய படத்தை மட்டும் பார்க்க வேண்டும். தளபதியுடைய படம் எல்லாருடைய கையிலையும் பாக்கெட்ல நம்மளுடைய அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தளபதி தான். இந்த விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் தென்னரசு ஒரு உண்மையான உழைப்பாளி. உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட விழா எடுக்கணும் அப்படின்னு இருந்தாரு. ஏன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்புறம் பாக்குறேன் இப்ப சொல்றோம் அப்படின்னா தளபதி சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும், அது கிடைக்கும் வருமானத்தில் மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவன் நம்ம தளபதி. இன்று முதல்ல குடியேற்றல, அதற்கு அடுத்தபடியாக தளபதி நிலையில்லா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று ஒரு பயனாளிக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அந்த வீட்டை திறந்து வச்சுட்டு அந்த இங்க அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். சுமார் இன்று ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். செலவு பண்ணதுல நானோ மற்றவர்களோ ₹1 பணம் கொடுக்கவில்லை. இங்க இருக்கிற மாவட்ட தலைவர்கள், ஒன்றியம், நகரம், அவருடன் இருக்கும் நண்பர்கள் தான் இதை செய்தார்கள் என்பதை இது தளபதி மேல் வைத்திருக்கிற பாசம் அன்பின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டம் எதுவாக இருந்தாலும் துவக்கி வச்சோம், 1 நாள் 2 நாள் எல்லாம் இருக்காதுங்க. எப்பயுமே ஒரு திட்டத்தை தளபதியுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், தோழர்கள் தொட்டார்கள் என்று சொன்னால் அது கடைசி காலம் வரைக்கும் செய்யக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். வர இடத்துல நீங்க பொதுமக்கள்லாம் மிக சிறப்பான ஒரு சந்தோஷத்தோட நம்மளை வரவேற்றார்கள். அவர்களுக்கு அந்த சந்தோஷம் ஏன் எதற்கு என்று சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்கு 26 தளபதியை அமர வைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். மக்களோடு மக்களாக நீங்கள் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். இதை பல வருடங்களாக நம்மளுடைய ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி இயக்கமாக இருக்கும் போதும் சரி, இயக்கமாக மற்றும் கட்சியாக இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கின ஒரே கட்சி தமிழக பல்வேறு
கட்சியிலிருந்து நம்மளுடைய கட்சிக்கு வராங்க. அந்த நண்பர்கள் எல்லாம் நாம் மதிக்க வேண்டும், அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களோடு நம்மளோடு அவர்களும் செயல்பட வேண்டும். ஆனால் ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தலைவர் தளபதி சொல்வதெல்லாம் முதலில் யார் அன்று முதல் இன்று வரை கொடி கட்டிக்கீழ் சைக்கிள்ல போய் போஸ்ட் ஓட்டின தொண்டனுக்கு தான் பதவி வழங்கப்படும் என்றுதான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். யார் உழைத்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவி, உழைக்காதவர்கள் யாருக்கும் கட்சியில் பதவி கொடுக்கப்பட மாட்டாது என்பதை நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அழைத்தோம். அதனால நீங்க எல்லாரும் நீங்க மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த செயல்பாடுகள் அந்த 26 நம்மளுடைய தளபதியை அந்த இடத்தில் நாம் அமர வைக்க வேண்டும். அதற்கு கடினமாக நாம் உழைக்க வேண்டும். அது எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்குள்ள எந்த ஒரு சின்ன மனசுல ஒரு சங்கடம் ஏற்பட்டாலும் நீங்கள் தளபதியுடைய படத்தை மட்டும் பார்க்க வேண்டும். தளபதியுடைய படம் எல்லாருடைய கையிலையும் பாக்கெட்ல நம்மளுடைய அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்கிறோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே தளபதி தான். தளபதியை தாண்டி நமக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. அதை மனசுல வச்சுங்க. நான் பெரியவன், நீ பெரியவன், அது எதுவும் பொதுச் செயலாளர் அவரு இவர் எதுவும் இல்லை. எல்லாம் தளபதிக்கு கீழே ஒரு கொண்ட ஒரு ரசிகன் எல்லாம் நம்ம ஒரு தோழரா நம்ம இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்லணும் பாத்தீங்கன்னா எல்லாரும் புதுசா வருவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது யாரு பேச்சு எதையே கேட்காதீங்க. உங்களுக்கு வேண்டியது தளபதி தலைவனை மட்டும்தான் நீங்க யோசிக்கணும். அவருக்கோசம்ன்றதெல்லாம் எங்கங்க கார்த்திகையின் திரையரங்கில் வர முடியாத காரணத்தால் சைக்கிள் பெற்றுக்கொள்வாரு சஞ்சய் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே டைனிங் ஓகே பரிசோதனை எடுத்துக்கொண்டு மற்றும் மாற்றுத்திறனாளி
மணியிட்டும் ஐந்து பேர் लोग பின்னாடி வாடா.